ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவ்யா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தூதுவளை துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தூதுவளையை நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த தூதுவளையில் நிறைய முள் இருக்கும், அதனால் நம்ம பார்த்து பொறுமையாக தான் பறிக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் தூதுவளை செடி. எவ்வளோ முள் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதிலேருந்து நாம் இலையை மட்டும் பறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு தூதுவளை பறிச்சுட்டு வந்துட்டோம். அதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ தூதுவளை துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு, 10 பல்லு பூண்டு அதை எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், நிறைய சீரகம் போட வேண்டாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, தோல் நீக்காத உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நாம் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இப்போது இந்த பருப்பெல்லாம் கலர் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அலசி வச்சுருக்க தூதுவளையை சேர்த்துக்கலாம். தூதுவளை இந்த மாதிரி சுருங்கி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நாம் வறுத்து வச்சுருக்க பொருட்களை முதல்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் இதை 2 சுற்று நல்லா ஓட விடுங்க. இது நல்லா கொரகொரப்பாக அரைஞ்சிருச்சு. இப்போ நாம் இதில் பூண்டும் எடுத்து வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதில் நாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ நாம் இதில் வதக்கி வச்சுருக்க தூதுவளையும் சேர்த்துக்கலாம். இந்த தூதுவளை சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சளி இருமல் தொல்லை அறவே இருக்காதுங்க. தூதுவளையை சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தூதுவளை சட்னி நல்லா அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா காஞ்சதும் நம்ம அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நம்மளோட துவையலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆரோக்கியமான தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு.